Okay students, நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்த டாபிக் வென்ட்ரிக்கிள்ஸ் ஆஃப் பிரைன். வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னா குழி, வேறு ஒன்றும் இல்லை. வென்ட்ரிக்கிள்ஸ்னு குழி, அதாவது மூளையோட நடுவில் நிறைய குழிகள் பாலமாக போய்கிட்டே இருக்கும். சரி, மூளைக்குள்ளார நிறைய குழிகள் இருக்கும், பள்ளங்கள், மேடு பள்ளங்கள், குழிகள் நிறையா இருக்கும். அந்த குழிக்கு பேர் வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? இது பல விதமாக உள்ளே போய்கிட்டே இருக்கும். சரியா? இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. சரியா? ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது காவிரியார் உருவாகுதுன்னா பல கிளையாறுகள் உருவாகி கடைசியாக ஒன்றா காவிரியாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் மூளையில் பல கிளைகள் இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வரும். கடைசியாக வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The brain has 4 hollow fluid filled spaces. மூளைக்குள்ளார 4 பெரிய ஹாலோ ஒரு பொந்து இருக்குது, அதுக்குள்ளார ஃப்ளூயிட் ஃபில்லாக இருக்குது. The C-shaped space found inside each cerebral hemisphere form lateral ventricles 1 and 2. வென்ட்ரிக்கிள் 1 வென்ட்ரிக்கிள் 2 C-shaped இருக்குது. 2 லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர்ஸில் இருக்குது. which is separated from each other by thin membranes called septum pellucidum. ஃபஸ்ட்டு வென்ட்ரிக்கிளும் செகண்ட் வென்ட்ரிக்கிளும் செப்டம் பெல்லுசிடம் அப்படிங்கிற ஒரு நரம்பால் ஒரு லேயரால் பிரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒன்மர்களுக்கு கேட்பாங்க. ஈச் லேட்டரல் வென்ட்ரிக்கிள் கம்யூனிகேட்ஸ் வித் நேரோ தேர்டு வென்ட்ரிக்கிள் இன் தி டயன்செஃபலான். இந்த ஃபஸ்ட்டு வென்ட்ரிக்கிளும் செகண்ட் வென்ட்ரிக்கிளும் அப்படியே ஜாயிண்ட் ஆகி தேர்டு வென்ட்ரிக்கிளாக போகுது. அந்த தேர்டு வென்ட்ரிக்கிள் போய் டயன்செஃபலான் ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பனிங்க்கு பேர் இன்ட்ரா வென்ட்ரிகுலார் ஃபோரமன் அல்லது ஃபோரமன் ஆஃப் மேன்ட்ரோ அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? மூளைக்குள்ளார இருக்கிற ஃபஸ்ட்டு குழியும் ரெண்டாவது குழியும் ஜாயிண்ட் ஆகி தேர்டு குழியாக மாறி போய் ஒரு இடத்துல டயன்செஃபலானில் ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பனிங் பேர் ஃபோரமன் ஆஃப் மேன்ட்ரோ அல்லது இன்ட்ரா வென்ட்ரிகுலார் ஃபோரமன் அப்படின்னு சொல்லி பேர். The third ventricle continues with the fourth ventricle in the hindbrain through canals called aqueduct of Sylvius அல்லது cerebral aqueduct அப்படின்னு சொல்லி பேர். தேர்டு வென்ட்ரிக்கிள் ஃபோர்த் வென்ட்ரிக்கிளில் போய் ரீச் ஆகுது, ஒரு கெனாலுக்குள்ளே போகுது. அந்த கெனாலுக்கு aqueduct of Sylvius அப்படின்னு சொல்லி பேர். The choroid flexus of the network of blood, இதுக்கு பக்கத்தால் choroid flexus அப்படிங்கிற ஒரு blood vessel இருக்குது. Found in the roof of the ventricles and forms cerebrospinal fluid. இதை நம்ம ஏற்கனவே டென்த்தில் படிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த கொராய்டு ஃப்ளக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு செல்கள் தான் இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணுது, பிளட்லேருந்து பண்ணுது. ஓகேவா? இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்ஸ் பயோனன்ஸ் அப்படின்னு மிதக்கிறது. மூளை ஒரு மிதவைத்தன்மையில் அடிபடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஹெல்ப் பண்ணுது. இது சிஎன்எஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த சிஎன்எஸ் ஆக்ட் இஸ் எ ஷாக் அப்சர்வர். மூளைக்கு ஏதாவது அதிர்ச்சி கொடுத்து அதை தாங்கக்கூடியதாக இது இருக்குது. ஃபார் தி பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு. பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் ஏதாவது அதிர்ச்சிகள் அது இடிக்கிறது, ஆடுறது, இந்த மாதிரி இடத்துல அதிர்வுகள் வந்துச்சுன்னா அந்த அதிர்வுகள் எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் ஆல்சோ நியூரிஸ் தி பிரெயின். மூளைக்கு உணவு கொடுக்கும். பை டிரான்ஸ்போர்ட்டிங் கான்சன்ட்ஸ் ஆஃப் தி ஃபுட் அண்ட் ஆக்சிஜன். மூளைக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மூளைக்கு தேவையான ஆக்சிஜனையும் ரத்தத்தில் கலந்து கொண்டு போய் கொடுக்கும். இட் கேரிஸ் ஹார்ம்ஃபுல் மெட்டபாலிக் வேஸ்ட் ஃப்ரம் தி பிரெயின் அண்ட் டு பிளட். மூளையில் கெடுதல் விளையக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்ட்டில் இது ரிமூவ் பண்ணி பிளட்டில் கொண்டு வந்து கொட்டும். இட் மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்சைட் தி கார்னியல் வெசல்ஸ். மூளைக்கு உள்ளார ஒரு கான்ஸ்டண்ட்டான ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது உதவுகிறது. ஓகேங்களா? இதுதான் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பைனல் கார்டு. சரி, ஸ்பைனல் கார்டுங்கிறது மூளையிலேருந்து வெளியில் வரும். பாருங்கள், இது மூளையிலேருந்து வெளியில் வரக்கூடிய டியூபுக்கு பேர் தான் ஸ்பைனல் கார்டு. இது இங்கேருந்து ஆரம்பித்து மூளையிலேருந்து ஆரம்பித்து முதுகு வரைக்கும் போகும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டு இஸ் லாங், நீளமாக, ஸ்ப்ளெண்டர், ஒல்லியாக, சிலிண்டர்கள், வட்ட வடிவத்தில் ஒரு நர்வ் டிஷ்யூவாக இருக்குது. இதுக்கு பேர் தான் ஸ்பைனல் கார்டு. இட் இஸ் ப்ரொடெக்டட் பை வெர்டபிள் காலம். இது முதுகெலும்புக்கு உள்ளார பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அண்ட் சரௌண்டட் பை தி 3 மெம்பரன்ஸ் ஆஃப் தி பிரெயின். மூளைக்கு மாதிரி இதுக்கு 3 லேயர் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குது. தி ஸ்பைனல் கார்டு எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி பிரெயின் ஸ்டெம் இன் டு வெர்டபிள் கனால் டு தி வெர்டபிள் காலம் ஆஃப் தி லெவல் ஆஃப் 1 to 2 லேம்பர் வெர்டப்ரா.
இடுப்பெலும்பு 1வது எலும்பு 2வது எலும்பு வரைக்கும் இந்த வெர்டிபிள் ஸ்பைனல் கார்டு போகும். So the nerve roots remaining nerves greatly elongated exit the vertebral column that's approximate space. இந்த கழுத்திலிருந்து நம்முடைய முதுகு வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல ஸ்பேஸில் இருந்தெல்லாம் நரம்புகள் வெளியில் வரும். நரம்புகள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். These thick bundle elongated nerve roots within the lower vertebral column is called as cauda equina. இந்த ஸ்பைனல் கார்டு முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையோட வால் மாதிரி ஹார்ஸ் டெயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு பேர் கவுடா இகுனா அப்படின்னு சொல்லி பேர். பிகாஸ் குதிரையோட வால் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு அப்படியே பேர் வச்சுட்டாங்க, கவுடா இகுவினா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட், இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டை வெட்டி பார்த்தோம்னா இந்த 2 இன்டர்ஸ்டிஷன்ஸ் 2 இருக்குது. இதை பார்க்கலாம் பாருங்கள். இதை ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு அப்படி கிராஸ் செக்ஷன் இப்படி வெட்டினோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நடுவில் ஒரு குழி போயிட்டே இருக்குது. இதில் தான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற திரவம் மேலைங்களையும் போயிட்டு வரும். ஆன்டீரியர் மீடியன் ஃபிஷர் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. இதில் தான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் தண்ணி மாதிரி இதில் உழுதுட்டு போயிட்டே இருக்குது. சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கும், ஹார்ட் மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து கிரே கலரில் இருக்கும், இது வந்து கிரே கலரில் இருக்குது, இது ஒயிட் கலரில் இருக்குது. சரி, கிரே கலர் வந்து நான் மைலினேட்டட் நியூரான் இருக்கிறனால அது கிரே கலரில் இருக்குது. இங்கே மைலினேட்டட் நியூரான் இருக்கிறனால அது ஒயிட் கலராக இருக்குது. ஓகேங்களா? இதுக்குள்ளே ஹச் ஷேப்பில் ஒரு பகுதி இருக்கும். இது பாருங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. இதை சென்ட்ரல் கனால், சென்ட்ரலில் ஒரு டியூப் மாதிரி போயிட்டுருக்கும். சரிங்க, பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டில் ஒரு நரம்பு உள்ளே போகும், ஒரு நரம்பு வெளியில் வரும். சரியா? இந்த மாதிரி இடையில நிறைய நரம்பு உள்ளே போயிட்டு வெளியில் வரும். இது டார்சல்னால் முதுகு பக்கம், முதுகு பக்கத்தில் போகக்கூடிய நரம்பு. இது டார்சல் கேங்லியன். இது வென்ட்ரல் ரூட். சரியா? இது ஸ்பைனல் நர்வ்ஸ். இப்போ இந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நரம்புகள் இப்படி ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியில் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஏகப்பட்ட நரம்புகள் வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் ஸ்பைனல் கார்டு. The posterior median sulcus of the anterior median fissure. Posterior anterior ஒரு median fissure. Although there is slight variations to cross section of spinal cord, generally same throughout the length. இந்த ஸ்பைனல் கார்டு வந்து லென்த்து ஃபுல்லாக எந்த இடத்துல வெட்டி பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். It consists to the brain and gray matter of the spinal cord forms inner butterfly shaped region surrounded by the outer white matter. இங்கே பாருங்கள், இன்னரில் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டேஜில் ஒரு கிரே ரீஜன் இருக்குது, அதை சுற்றி ஒரு ஒயிட் மேட்டர் கவரேஜ் ஆகிருக்கு. The gray matter consists of neuronal cells bodies in the dendrites and interneurons of the glial cells. Gray matter என்னென்ன இருக்கும்னா நியூரான் செல் இருக்கும், டென்ட்ரைட்ஸ் இருக்கும், இன்டர்நியூரான்ஸ் இருக்கும், கிளியல் செல்ஸ் இருக்கும். ஒயிட் மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் பண்டில்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். ஒயிட் மேட்டர் என்னன்னா நர்வ் ஃபைபர்ஸ் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. In the center of the gray matter there is a central canal which is filled with cerebrospinal fluid. சென்ட்ரலில் ஒரு கனால் இருக்குது, அதுக்குள்ளார ஃபுல்லாக cerebrospinal fluid ஃபுல்லாக இருக்கும். Each half of the gray matter divided into dorsal horn, ventral horn, lateral horn. ஒவ்வொரு கிரே மேட்டரும் டார்சல் ஹார்ன், வென்ட்ரல் ஹார்ன், லேட்டரல் ஹார்ன் 3 பிரித்து வச்சுருக்காங்க. The dorsal horn contains cell bodies of the interneurons which are afferent neurons and terminates. டார்சல் சைடில் afferent neuron வரும், எங்கேருந்து நம்முடைய மசிலிருந்து பிரெயினுக்கு போகிற நியூரான். The ventral horn contains efferent motor neurons supplying the skeletal muscles. வென்ட்ரல் சைடில் எஃபெக்டார் நியூரானும் டார்சல் சைடில் அஃபெக்டார் நியூரானும் இருக்குது, afferent neuron இருக்குது. The autonomic nerve fibers supply the cardiac and smooth muscles and exocrine glands originate from the cell bodies found in lateral bone. லேட்டர் ஹார்னில் இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் வெளியில் வரும். இது நேரம் எங்கன்னா இதயத்துக்கு போகுது, எண்டோக்ரைன் கிளான்ஸுக்கு போகுது, இது எல்லாத்துக்கும் நரம்பு ரத்தம் கொண்டு கொடுக்கும். இந்த ஒயிட் மேட்டர், the bundles of the nerve fibers arise from the 2 types of, namely ascending tracts which carry the sensory impulse to the brain, descending tracts carries the motor impulse from the brain, spinal nerves, various level of spinal cord.
அசெண்டிங் ட்ராக்ட்டுக்கு நம்ம 10th படித்தோம். அசெண்டிங் ட்ராக்ட்டுங்கிறது என்னது? மசில்லேருந்து பிரெயினுக்கு மெசேஜ் கொண்டு போகிறதுக்கு பேர் அசெண்டிங் ட்ராக்ட். டிசெண்டிங் ட்ராக்ட்னா பிரெயின்லேருந்து மசிலுக்கு மெசேஜ் கொண்டு வரதுக்கு பேர் டிசெண்டிங் ட்ராக்ட். சரிங்களா? இப்படி இருக்கு. The spinal cord shows two enlargement of the cervical regions and another one is lumbosacral. ஸ்பைனல் கார்டு கழுத்து பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் கொஞ்சம் பெருசாக புடைச்ச மாதிரி இருக்கும். The cervical influence services the upper limb and lumbar influence services lower limbs. இது வந்து இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற புடைப்புலேருந்து கைக்கு நரம்புகள் போகுது, இடுப்பு பகுதியில் இருக்கிற புடைப்புலேருந்து காலுக்கு நரம்பு பகுதிகள் போகிறது. ஓகேங்களா? இதுதான் ஸ்பைனல் கார்ட்ஸ். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின்.